ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு வித்தார்த் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன லாந்தர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ வித்தார்த் ஒரு ஏசிபியாக இருக்காரு. இவரும் இவரோட மனைவியும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வித்தார்த்தோட மனைவிக்கு இருட்டுனா பயம். ஒரு நாள் நைட்டு ஒரு கில்லர் ரோட்டில் போகிற வரவங்களை அடிக்கிறதா போலீஸுக்கு தகவல் தெரிய வருது. இதனால் போலீஸ் அந்த கில்லரை பிடிக்க போகிறாங்க. போன இடத்துல அந்த கில்லர் எல்லா போலீஸையும் அடிச்சு போட்டதுனால ஹீரோவான வித்தார்த் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கில்லரை கண்டுபிடிக்க களமிறங்குறாரு. கடைசியா அந்த கில்லர் யாருன்னு தெரிய வந்துச்சா இல்லையா, கில்லருக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, வித்தார்த்தோட மனைவிக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை சஜி சலீம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வித்தார்த், ஸ்வேதா, விபின், சகானா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான வித்தார்த் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. படத்தில் நடித்த ஒரு சிலரோட நடிப்பு ஓகேவா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல கில்லரை அறிமுகப்படுத்துற சீன் ஓரளவு பரவலாம இருக்கு. படத்தோட இன்டர்வல் சீன் நம்ம எதிர்பார்க்காத அளவு இருக்கு. படத்தோட கதை கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. படத்துல யார் அந்த கில்லர் அப்படிங்கறத ரிவீல் பண்ற சீன் பரவலாம இருக்கு. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்கிரீன் பிளே மோசமா இருக்கு. படத்தோட நிறைய சீன்ஸ் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. அதுலயும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படம் எப்படா முடிங்கிற மாதிரி இருக்கு. படத்தில் உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் அந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லா இல்ல. படத்தோட ஸ்டார்டிங்ல கள்ளச்சாராயம் விற்கிறவங்கள ஹீரோ அரெஸ்ட் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. இது மாதிரி படத்துல தேவையில்லாம நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல அடுத்தடுத்து பாட்டு வந்துட்டே இருக்கு. அதுல ஒரு பாட்டு கூட உருப்படி இல்லை. படத்துல லாஜிக்குங்கிறது சுத்தமாவே இல்லை. படத்துல கில்லர் நிறைய பேரை அடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி அடிச்சு போட்டதுல 5-6 போலீஸையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப லாஜிக் மாரிலாம் இருக்கு. படத்தோட லாஸ்ட்ல ஒரு சேசிங் சீன் வரும். அதெல்லாம் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகல. படத்துல கில்லருக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரி அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ரைட்டிங்ல ஒழுங்கா டிசைன் பண்ணல. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.